அந்த கோபால நாயக்கர் ஏன் இப்படி செய்கிறார்? எதற்காக தன் மாணவர்களுக்குள் போட்டி நடத்துகிறார்? என் மாணவர்கள் எத்தகைய கெட்டிக்காரர்கள் பாருங்கள், என் மாணவர்கள் எப்படியெல்லாம் வீரசாகசம் செய்யக்கூடியவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஊருக்கு வேடிக்கை காட்டுவதற்காகத்தான் இப்படி செய்கிறார். இருக்கட்டும், இதில் நாம் செய்வதற்கு என்ன இருக்கிறது? நம் தரப்பில் ஒருவர் அங்கு சென்று அவர் தேர்ந்தெடுக்கும் வீரனை சவாலுக்கு அழைத்து வென்று காட்டினால் என்னவாகும்? அந்த கோபால நாயக்கருக்கு மாறாத அவமானம் ஏற்படும். அவர் மீதுள்ள நம்பிக்கை போய்விடும். பிறகு யார் அவர் பக்கம் சேர்வார்கள்? ஓகே, நீ சொல்வது சரிதான். இந்த போட்டிக்கு யார் போக போகிறீர்கள்? நீயா அல்லது ஒழுங்கா புலியா? நாங்கள் சென்று போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் தமிழகத்தைச் சேர்ந்தவன் தான் ஜெயித்தான் என்றுதானே சொல்வார்கள். வேறு யார் போக வேண்டும் என்கிறாய்? உங்களில் ஒருவர் போக வேண்டும். ஒரு ஆங்கிலேயன் கோபால நாயக்கரின் மாணவரை வென்றால் அவர் அதற்கு பிறகு தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அவரை விட உங்கள் ஆட்கள் தான் கெட்டிக்காரர்கள் என்று நிரூபித்தது போல் ஆகாதா? அதற்கு பிறகு அந்த கோபால நாயக்கர் பாசறைகளை எல்லாம் கலைத்துவிட்டு ஓடிவிட மாட்டாரா? வெரி குட், அருமையான யோசனை. இதற்கு யாரை அனுப்புவது? நான் போகிறேன் காதோ. என்ன சொல்கிறாய் மார்க்? நீ போக போகிறாயா? எஸ்கானோ, இவ்வளவு காலம் இப்படி ஒரு வாய்ப்புக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். நாம் எல்லாம் நம்மிடம் இருக்கும் ஆயுத பலத்தை நம்பித்தான் வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தமிழர்கள். அவர்கள் நடத்தும் போட்டியில் கலந்து கொண்டு அதில் வென்று ஆயுதங்களில் மட்டுமல்ல எங்கள் உடம்பிலும் மனதிலும் கூட பலம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். வெரி குட் மார்க், சென்று வா, அந்த போட்டியில் வென்று வா. ஆல் தி பெஸ்ட். Thank you, Colonel. என்ன மாரிமுத்து ஐயா, சொன்ன வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டாயா? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேங்க ஐயா. அது சரி, விருந்தினர் அறையை சுத்தம் செய்து விட்டாயா? எனக்கு கொடுத்த முக்கியமான வேலையை அதுதானங்க ஐயா. சரி, நன்றாக கவனி. ஒரு சின்ன தூசியோ துரும்போ அழுக்கோ இருக்க கூடாது. ஐயா, கணக்கு பிள்ளைதான் என் கூடவே இருந்து எல்லா வேலையும் வாங்கினாருங்க. எல்லா பொருளையும் சுத்தபத்தமா தொடச்சு வச்சுட்டனுங்க. தேவையில்லாத பொருளையும் மூட்டை கட்டி வச்சுட்டனுங்க. சரி. ஆமாம், இன்று நம் வீட்டில் என்ன விசேஷம்? காலையிலேயே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் மிகவும் பரபரப்போடு இருந்ததால் கேட்க முடியவில்லை. மாரிமுத்து, நீ செல். சரிங்கய்யா. என்ன கேட்க வேண்டும் உனக்கு? நேற்று மாலை திடீரென வந்து நாளை காலை நம் வீடு பளிங்கு மண்டபம் போல் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். சொன்னதோடு மட்டுமில்லாமல் உங்கள் தங்கை வள்ளியம்மை வீட்டிற்கு சென்று வேலையாட்களை வர சொல்லியிருக்கிறேன் என்றீர்கள். காலையில் கணக்கு பிள்ளை அங்குள்ள வேலையாட்கள் சிலரை அழைத்து வந்து அவர்கள் முதுகு நிமிர நிமிர வேலை வாங்கிவிட்டார். இவ்வளவு பரபரப்பாக அனைத்தையும் செய்திருக்கிறீர்களே, இன்று அப்படி என்ன விசேஷம்? இன்று நம் வீட்டிற்கு ஒரு முக்கிய விருந்தினர் வரப்போகிறார். விருந்தினரா? யார் அது? நம் அஞ்சூர் அம்பலத்தில் சிவகாளை என்ற ஒரு ஜமீன்தார் இருந்தாரே, அவரை உனக்கு நினைவிருக்கிறதா? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? அவ்வளவு எளிதில் அவரை மறந்துவிட முடியுமா? சிவக்காளை ஜமீன்தார் உங்கள் நெருங்கிய நண்பர் ஆயிற்றே. வாரம் தவறாமல் வியாழக்கிழமை என்று உங்களை காண ஓடோடி வந்து விடுவாரே. அவர் வந்துவிட்டால் நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து மணிக்கணக்கில் அவரோடு பேசிக் கொண்டிருப்பீர்களே. பரவாயில்லையே, என் நண்பனை இந்த அளவிற்கு நினைவில் வைத்திருக்கிறாயே. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? அவர் எனக்கு உடன்பிறவா அண்ணன் அல்லவா? அவரும் என்னை தன் தங்கையைப் போலதானே பாவித்தார். ஆனால் அவர் மீது எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்னது? என்ன இருந்தாலும் சிவக்காளை அண்ணன் சொந்த பந்தங்கள், நிலப்புலன்கள் என எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று தமிழகத்தை விட்டு சென்றிருக்க கூடாது. அதற்கு காரணம் அந்த பர்மா நாட்டைச் சேர்ந்த பெண் சிவக்காளை மீது வைத்திருந்த அன்பும் சிவகாளை அவள் மீது வைத்திருந்த நேசமும் தான். தமிழகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று பர்மாவில் இருந்து தன் தந்தையுடன் வந்த அந்த பெண் நம் அஞ்சூர் நாட்டிற்கு வந்தபோது சிவகாளையை பார்த்து அவன் மீது ஆசை கொண்டிருக்கிறாள். அவள் விருப்பத்தை அவனிடம் சொல்ல சிவகாளை அதை ஏற்றுக்கொண்டு தானும் அவளை நேசிக்கத் தொடங்கிவிட்டான். பர்மாவில் மிகப்பெரிய செல்வந்தரான அந்த பெண்ணின் தந்தை அவர்களது காதலுக்கு எந்த தடையும் சொல்லாமல் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதித்தார். எனக்கு பர்மாவிலே எண்ணில் அடங்கா சொத்துக்கள் இருக்கின்றன. அந்த சொத்துக்கள் அனைத்திற்கும் ஒரே வாரிசு என் மகள்தான். அவளை மணப்பவன்தான் என் அனைத்து சொத்துக்களுக்கும் உரிமையானவன்
எனக்கு பிறகு என் மருமகன்தான் அவற்றையெல்லாம் பராமரிக்க வேண்டும். நீ பர்மாவிற்கு வந்து அதையெல்லாம் பார்த்துக் கொள்வதானால் உங்கள் திருமணத்தில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னார். அந்த பெண்ணின் மீது சிவக்காளை கொண்ட நேசம் இங்குள்ள எல்லாவற்றையும் துறக்கும்படி செய்துவிட்டது. சொத்து, சொந்தம், பந்தம், நட்பு என அனைத்தையும் விட்டுவிட்டு பர்மாவிற்கே சென்று விட்டான். அதற்கு பிறகு அவனை பற்றி எந்த விவரமும் எனக்கு தெரியாமலேயே இருந்தது. 4 வருடங்களுக்கு முன் சிவக்காளை இறந்து விட்டான் என்ற செய்திதான் எனக்கு வந்தது. அந்த செய்தியை கேட்டதும் குழந்தையை போலல்லவா நீங்கள் தேம்பி தேம்பி அழுதீர்கள்? எங்கோ ஒரு இடத்தில் நலமாக இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அப்படி ஒரு செய்தியை அறிந்ததும் என்னால் துக்கத்தை அடக்க முடியவில்லை. சரி, அதை விடுங்கள். வரப்போகும் விருந்தினர் யார்? முதலில் அதை சொல்லுங்கள். உன் உடன்பிறவா அண்ணனாகிய சிவக்காளையின் மகன்தான் இப்போது இங்கு வரப்போகிறான். அவன் பெயர் உலகநாதன். அப்படியா? சிவக்காளை அண்ணனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்ற விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே. அதற்கான அவசியம் எனக்கு ஏற்படவில்லை, அதனால்தான் சொல்லவில்லை. பச்சையம்மாள், உலகநாதன் மிகப்பெரிய புத்திசாலி. அவன் தாய் வழி சொத்தை சிவக்காளை பராமரித்ததை விட இவன் சிறப்பாக செயல்பட்டு அந்த சொத்தை 3 மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறானாம். ஆச்சரியமான விஷயம்தான். அப்படி என்ன வணிகம் செய்கிறான் அவன்? தேக்கு வியாபாரம். பர்மா தேக்கு. பர்மா தேக்கென்றால் உலகம் முழுக்க பிரசித்தி. ஏன், நம்மூரிலும் அனைத்து அம்பலங்களிலும் பர்மா தேக்கைத்தானே பயன்படுத்துகிறார்கள். அந்த தேக்கை உலக நாடுகள் அனைத்திற்கும் உலகநாதன் தான் ஏற்றுமதி செய்கிறானாம். அவனுக்கு திடீரென்று தன் தந்தை வழி சொந்தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டு விட்டதாம். அதற்காகத்தான் தமிழகத்திற்கு வந்திருக்கிறானாம். உலகநாதன் பர்மாவில் தானே பிறந்தான், அங்குதானே வளர்ந்தான். அவனுக்கு தமிழ் மொழி தெரியுமா அல்லது பர்மா மொழியில் தான் பேசுகிறானா? சிவக்காளை என்னதான் தமிழகத்தை விட்டு சென்றாலும் தமிழ் மொழியையும் தமிழ் மரபையும் சற்றும் அவன் மறக்கவில்லை. பச்சையம்மாள், தன் மகனை பச்சை தமிழனாகத்தான் வளர்த்திருக்கிறான். அவன் என்னை சந்தித்த போது நானே அசந்து போய்விட்டேன் என்றால் பார்த்துக்கொள்ளேன். என் நண்பனின் மகன் என்னை தேடி இத்தனை தூரம் வந்திருக்கும் போது அவனை அப்படியே அனுப்பிவிடலாமா? அதற்காகத்தான் அவனை நம் வீட்டிற்கு அழைத்தேன். இதை முதலிலேயே என்னிடம் சொல்லியிருக்க கூடாதா? இப்படி திடீரென்று சொல்கிறீர்களே. உலகநாதன் யார்? ஒரு முக்கியமான விருந்தினர் அல்லவா? அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டாமா? ஒரு விருந்தினர் வீட்டிற்கு வருகிறார் என்றால் அதற்கு தக்கபடி வரவேற்க வேண்டாமா? நான் விருந்தாளி அல்ல, உறவினர். வா உலகநாதா, வா. பச்சையம்மாள், இவன் சிவக்காளையின் மகன் உலகநாதன். இவள் என் மனைவி பச்சையம்மாள். வணக்கம். வணக்கம். என் தந்தையார் உங்களை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார். தங்கச்சி தங்கச்சி என்று வாய் நிறைய அன்போடு அழைப்பாராமே. அவர் எப்போதும் உங்கள் வீட்டிற்கு வந்தாலும் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் வற்புறுத்தி சாப்பிட வைத்து 2 நாட்களுக்கு பசியே எடுக்காதவாறு செய்து விடுவீர்களாமே. அப்படியா? அண்ணன் இதையெல்லாம் கூட நினைவில் வைத்து உன்னிடம் சொல்லி இருக்கிறாரா? ஆமாம். சரி சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நான் தாகத்திற்கு ஏதாவது கொண்டு வருகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வரும்போதுதான் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு வருகிறேன். என்ன, சாப்பிட்டு விட்டு வந்தாயா? நான் உன்னை அழைத்ததே எதற்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் விருந்து சாப்பிடுவதற்காகத்தான். அம்பலக்காரர் வீட்டிற்கு வந்து எதுவும் சாப்பிடாமல் போவதா? அதுவும் நீ யார்? என் ஆருயிர் நண்பன் சிவக்காளையின் மகன். நீயே இப்படி செய்தால் அது எந்த அளவிற்கு எங்களை அவமதித்தது போல் தெரியுமா? இந்த முறைகள் எல்லாம் எங்கள் பர்மாவில் இல்லை. அங்கு அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டு இருப்பார்களே தவிர ஒருவருக்கொருவர் பேசுவது பழகுவது என்பதெல்லாம் அங்கு அதிகமாக கிடையாது. அவ்வளவு ஏன், சொந்த பந்தத்துக்குள்ளேயே கூட அதிகமாக உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அன்பு செலுத்த மாட்டார்கள். பந்தம், பாசம், உறவு எதற்குமே அங்கு மதிப்பு கிடையாது. அந்த அன்பை தேடித்தான் நான் தமிழகத்திற்கே வந்தேன் என்று கூட சொல்லலாம். சரி சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நான் சென்று உணவுக்கான பணிகளை கவனிக்கிறேன். வா உலகநாதா. உலகநாதா, என்ன பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை. என் தந்தையார் உங்களை பற்றி சொல்லும் போது உங்கள் வீட்டின் பிரம்மாண்டத்தை பற்றியும் அதில் இடம்பெற்றுள்ள வேலைப்பாடுகள் பற்றியும் மிகவும் பெருமையாக பேசுவார். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலைகளை பார்க்கும் போது அதில் நிறைய குறைபாடுகள் தெரிகிறதே.
அப்பா சொன்னதற்கும் இங்கு வந்து பார்த்ததற்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரிகிறதே. உண்மைதான் உலகநாதா. வாழ்க்கையில் எது எது எப்போது எப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது. நாம் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அதை சரியான முறையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என் பாட்டனாரும் தந்தையாரும் 22 ஊர்களுக்கு அம்பலக்காரர்களாக இருந்தவர்கள். அப்போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 200 பேராவது சாப்பிடுவார்கள். அப்படி இருந்த எங்கள் வீடு இப்போது இந்த நிலையில் இருக்கிறது. ஏன் இந்த மாற்றம்? அதற்கு காரணம் என்ன? வாலிப வயதில் வரம்பு மீறாமல் மிகவும் கட்டுப்பாட்டுடனும் ஒழுக்கத்துடனும் இருந்திருக்க வேண்டும். அப்படி நடக்காமல் பொறுப்புணர்ச்சியின்றி பொழுதை போக்கிக் கொண்டும் ஊதாரித்தனத்துடனும் இருந்தால் இப்படித்தான் ஆகும் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். ஏன், என்னவாயிற்று? என்னுடைய கவனக்குறைவால் என்னுடைய சொத்துக்களும் ஊர்களும் கைமாறி போய்விட்டது. அதன் பிறகு எனக்கிருந்த அம்பலக்காரன் என்ற பட்டமும் என்னை விட்டு போய்விட்டது. இப்போது பட்டமங்கலத்தில் என் தங்கையின் தயவில் இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் தங்கையின் கல்யாணத்தின் போது அவளுக்கு கொடுப்பதற்காக பட்டமங்கலத்தில் நான் கட்டிய வீடுதான் இது. இப்போது எனக்கே இதை திருப்பித் தந்து விட்டாள். வேண்டாம் என்று சொல்லும் நிலையிலும் நான் இப்போது இல்லை. இன்று எனக்கென்று பல நிலபுலங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை வைத்து நான் என்ன செய்வது? ஏதாவது தொழில் தொடங்க வேண்டுமென்றாலும் வணிகம் செய்ய வேண்டுமென்றாலும் அதற்கு காசு தேவைப்படுகிறதே. எவ்வளவு காசுகள் வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று என் தங்கை வள்ளியம்மை கூறுகிறாள். ஆனால் எனக்குத்தான் அதை பெற மனமில்லை. ஏதோ கைபொம்மைகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் தமிழகத்திற்கு வந்ததின் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? என்ன? என்னுடைய தேக்கு வணிகத்தை தமிழகத்திலும் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விநியோகஸ்தர்களை நியமித்து அதன் மூலம் எனது வணிகத்தை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒன்று செய்யலாம். தமிழகத்தின் மொத்த விநியோக உரிமையையும் உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன். நீங்களாக பார்த்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொருவரை நியமித்துக் கொள்ளுங்கள். இந்த கைபொம்மை வியாபாரத்தை எல்லாம் இன்றோடு விட்டுவிடுங்கள். நீங்களே சற்று யோசித்து பாருங்கள். கைபொம்மை வியாபாரி என்பதை விட தேக்கு வணிகன் என்பது எவ்வளவு பெருமையாக இருக்கும். இருக்கவே இருக்காது. தேக்கு என்றால் என்ன? மர வியாபாரம், அவ்வளவுதானே. அது எப்படி பெருமையாகும்? யார் இவர்? இவன்தானே வீணாய் போன என் மகன். எது? அப்பா, ஒருவரிடத்தில் என்னை அறிமுகம் செய்யும் பொழுது இப்படி அறிமுகம் செய்வது? வேறு எப்படி அறிமுகம் செய்ய சொல்கிறாய்? இப்போது ஏதோ சொன்னாயே, தேக்கு வியாபாரம் என்றால் வெறும் மர வியாபாரம் என்று. அப்படி ஏதாவது ஒரு வியாபாரத்தையாவது நீ செய்திருக்கிறாயா? பிறகு என்ன சொல்லி உன்னை அறிமுகம் செய்வது? ஏன் கலைஞன் என்று அறிமுகப்படுத்த வேண்டியதானே? கலைஞன் என்றால் நீங்கள் ஓவியரா? இல்லை. சிற்பக்கலை நயமிக்கவரா? இல்லை. நாட்டியக்கலை தெரிந்தவரா? இல்லை. கவிதை புனைபவரா? இல்லை. இல்லையா? பின்னர் எந்த வகையில் நீங்கள் கலைஞன் என்கிறீர்கள்? ஏன் நீங்கள் சொல்வது மட்டும்தான் கலையா? சரி, வேற என்ன? அதையும் மிஞ்சிய ஒரு அற்புதமான கலை என் கலை. அது என்ன கலை? கூத்து. கூத்தின் மூலமாக மக்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லும் அறிவுரைகளை என்றாவது நீ கேட்டிருக்கிறாயா? நான் கேட்கும்படியாக என்றைக்காவது நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? உலகநாதா, நான் சிறு வயதில் சில ஊதாரித்தனங்கள் செய்திருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம். அதில் ஒன்றுதான் இது. எது? இவனை நான் ஒழுங்காக வளர்த்திருந்தேன் என்றால் இவனாவது சற்று உருப்படியாக வளர்ந்திருப்பான். அதற்கு ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? தமிழகத்தையே உங்களிடம் தரப்போகிறேன். அதில் ஏதோ ஒரு பகுதியை இவருக்கு கொடுத்து விடுங்கள். தமிழகத்தின் தெற்கு பகுதியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வடக்கு பகுதியை இவருக்கு கொடுத்து விடுங்கள். தந்தையே, என்ன? இவர் என்ன பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவரா? இல்லை. ஓ, டச்சு நாட்டை சேர்ந்தவரா? இல்லை, பர்மாவை சேர்ந்தவர். அப்படியா? பர்மா தமிழகத்து மீது படையெடுக்க போகிறதா? ஏன்? இல்லை, தெற்கில் உள்ள ஊர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், வடக்கில் உள்ள ஊர்களை இவர் வைத்துக் கொள்ளட்டும் என்கிறாரே, அதான் கேட்டேன். அடே அறிவுகட்ட அறிவழகா, உலகநாதன் குறிப்பிட்டது தேக்கு விநியோகத்தை பற்றியடா. ஓ, வியாபாரமா? அப்பா, மோர். வாம்மா. உலகநாதா, இவள் என் மகள். பெயர் பஞ்சவர்ணா. மோர் குடுமா. உலகநாதா, இளமை காலத்தில் நான் சில விஷயங்களில் தவறு செய்தாலும் என் மகள் விஷயத்தில் நான் மிகப்பெரிய நன்மையை செய்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் ஆண்டவன்
இத்தகைய அருமையான மகளை எனக்கு அருளியிருக்கிறார். இவள் சிறந்த அறிவாளி. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அலசி ஆராய்ந்து விடுவாள். தமிழகத்து பெண்கள் முறத்தாலேயே புலியை அடித்து விரட்டியதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தகைய வீரமிக்க பெண்களுக்குள் இத்தகைய அடக்க ஒடுக்கமான பெண்மணியும் இருக்கிறார்கள் என்பதை பஞ்சவர்ணத்தை பார்த்துதான் புரிந்து கொண்டேன். பர்மாக்காரரே, உலகநாதன். சரி, உலகநாத பர்மாக்காரரே, என் தங்கை எதுவும் பேசவில்லை என்பதால் அவள் மிகவும் அமைதியானவள், அடக்கமானவள் என்று தாங்கள் நினைத்து விடாதீர்கள். அவளது சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டால் ஆங்கிலேயர் முதல் கொண்டு அத்தனை பேரும் அடங்கி ஒடுங்கி ஓட வேண்டியதுதான். பஞ்சவர்ணம் ஒரு பெண் அல்ல, 10 பெண்களுக்கு சமம். இப்பொழுதுதானே முதலாக வந்திருக்கிறீர்கள். போக போக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். டேய் அறிவழகா, போய் வேலையை பார். எது வேலை பார்ப்பதா? சாப்பிடுவதை தவிர வேற என்ன வேலை எனக்கு இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் இன்று விருந்து என்று வேற பேசிக் கொண்டிருந்தீர்கள். விட்டு விடுவேனா? முதலில் சாப்பிட்டு விட்டுதான் பிறகு எந்த வேலை என்றாலும் செய்வேன். அதுவரை நான் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். சரி சரி, போய் சாப்பிடு. அதையாவது ஒழுங்காக செய். போ. இப்படி ஒரு மகனை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இப்படி ஒரு கலகலப்பான பிள்ளை இருப்பதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் அவர் பேச ஆரம்பித்தால் அனைத்தும் காணாமல் போய்விடும். நான் வரும்போது விருந்தினன் அல்ல உறவினன் என்று சொன்னது வெறும் வார்த்தைக்காக அல்ல. நமக்குள் இருந்த உறவு ஏதோ ஒரு காரணத்தால் இடையில் இல்லாமல் போய்விட்டது. அந்த உறவு இந்த வணிகத்தின் மூலம் மேலும் நெருக்கமாக தொடரப்போகிறது. இன்று முதல் இந்த உலகநாதன் உங்கள் குடும்பத்தில் ஒருவன். அதை மட்டும் நீங்கள் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மறக்க மாட்டேன் உலகநாதா, மறக்க மாட்டேன். நீ எப்போதும் எங்கள் உறவினன்தான். உறவு என்று சொல்லிவிட்டீர்கள், உங்களை எப்படி அழைப்பது என்று சொல்லவில்லையே. உன் அப்பா என் மனைவியை தங்கச்சி என்றுதானே அழைத்தார்? ஆமாம். அதனால் நான் உனக்கு மாமன் முறை. நீ என்னை அப்படியே அழைக்கலாம். மேகநாதா, வாளுக்கு வேலி புறப்பட தேவையான ஏற்பாடுகளை செய்து விட்டாயா? அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறதம்மா. கௌதாரி அம்மா, அவனுக்கு வழியில் தேவைப்படும் உணவு வகைகளையும் தண்ணீரையும் எடுத்து வைத்து விட்டாயா? அம்மா, இந்த கௌதாரி கிட்ட நீங்க இப்படி எல்லாம் கேட்கலாமா? பெரிய அம்பலக்காரர் எப்ப வெளில போனாலும் அவருக்கு தேவையான பொருள்ல நான் தானே எடுத்து வைக்கிறேன். அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு இத்தனை வருஷமா இந்த வீட்டுல சமைக்கிற எனக்கு தெரியாதாமா? என்னடி கௌதாரி, இப்போது நான் உன்னிடம் என்ன கேட்டுவிட்டேன்? உணவு வகைகளை எடுத்து வைத்து விட்டாயா என்று ஒரு வார்த்தை தானே கேட்டேன். ஆமாம் இல்லை என்று ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிவிட வேண்டியதானே? அது எப்படிமா? அவர் என்ன இங்க வேலை பாக்குறவங்களா வேலைக்காரங்க மாதிரியா நடத்துறாரு? தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா தானே பாத்துக்கிறாரு. அதனால உங்களை விட ஐயாவை கண்ணுக்கு அர்த்தமா கவனிச்சுப்போம். இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையில் இருந்தால் மட்டும் போதாது, செயலிலும் இருக்க வேண்டும். அம்பலத்திற்கு வழியில் தேவையான உணவுப் பொருட்களை எடுத்து வைத்து விட்டாய். புறப்படுவதற்கு முன்பு உண்ண வேண்டியதை தயார் செய்து விட்டாயா? அது காடை தயார் செஞ்சிட்டு இருக்கான். இல்லை மேகநாதா, அதற்கு அவசியம் இல்லை. வாளுக்கு வேலி காலையிலேயே புறப்பட வேண்டும் என்று சொன்னதால் சிற்றுண்டியாக சில பருப்பு வகைகளையும் பழங்களையும் கொடுத்து விட்டேன். காடையை எதிர்பார்த்தால் நேரமாகிவிடும் அல்லவா? வாளுக்கு வேலியும் பசி தாங்க மாட்டார். பார்த்தாயா, இதுதான் தாய் உள்ளம். என்னதான் வேலையாட்கள் பொறுப்போடு பல காரியங்களை செய்தாலும் மகனுக்கு தாய் அன்போடு செய்வதற்கு எதுவும் ஈடாகாது. சரி, நீ காலை உணவு சாப்பிட்டு விட்டாயா? எப்படி? காடைதான் சமைத்துக் கொண்டிருக்கிறானே. நாங்களும் நேத்து சாப்பாடு எடுத்து வச்சிட்டோம்ல, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நானும் காடையும் வேலைய ஆரம்பிச்சோம். நாங்களும் பசி தாங்க மாட்டோம். சரி சரி, நீ போய் உன் வேலையை பார். அம்மா, என்ன இதெல்லாம்? அண்ணன் மறுபடியும் வேற ஏதாவது ஊருக்கு செல்கிறாரா? ஆமாம் கல்யாணி, விருப்பாச்சி ஜல்லிப்பட்டி பாளையக்காரர் கோபால நாயக்கரை பார்க்க போகிறேன் என்று சொன்னார். என்னம்மா இது? அண்ணன் சிறிது காலமாக வீட்டிலேயே தங்குவதில்லை. அவ்வப்போது எங்காவது புறப்பட்டு விடுகிறாரே. என்னம்மா செய்வது? அவன் வாழ்க்கையே போராட்டமாகிவிட்டது. அதனால் பலரை சந்திக்க வேண்டியிருக்கிறது. உண்மைதான் அம்மா. விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் அவருக்கு
பொறுப்புகள் அதிகமாகிவிட்டது. இதனால் அவனுக்கு மன உளைச்சலும் அதிகமாகிவிட்டது. அதனால்தான் அண்ணன் இப்படி அடிக்கடி கோவப்படுகிறாரோ? கல்யாணி, நான் எப்போது உன் மீது கோபப்பட்டேன்? என் நினைவு தெரிந்த நாளிலிருந்து என் தங்கையை கோபித்துக் கொண்டதாக எனக்கு நினைவில்லையே. நானும் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் என்னிடம் ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட கடுமையாக பேசியதில்லை. நான் என்னை பற்றி குறிப்பிடவில்லை. வேறு யாரை சொல்கிறாய்? மிக முக்கியமான ஒருவரிடம் கோபப்பட்டு அவரை அடிக்கும் அளவிற்கு சென்றிருக்கிறீர்களே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சுந்தரியிடம் நீங்கள் நடந்து கொண்டது வியப்பாகவும் இருக்கிறது அண்ணா. என்ன இருந்தாலும் நீங்கள் சுந்தரியை அடிக்கும் அளவிற்கு போயிருக்க கூடாது. உங்கள் தகுதிக்கும் பெருமைக்கும் அது எவ்வளவு பெரிய இழுக்கு தெரியுமா? அண்ணா, சுந்தரி ஒரு கலையரசி, நாட்டிய கலையில் தேர்ச்சி பெற்றவள். தனது நடனம் நடக்கும் போது அங்கு வந்த ஒருவரால் தடை ஏற்பட்டது என்றால் அவள் மனம் குமரத்தானே செய்யும். அதனால் கோபம் கொண்டு ஓரிரு வார்த்தைகள் பேசினால் அதற்காக இப்படி நடந்து கொள்ளலாமா? ஒரு பெண்ணை கை நீட்டி அடிப்பது ஆணுக்கு கௌரவம் இல்லை என்று நீங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள். உண்மைதான் கல்யாணி. ஆனால் நான் அதை புரிந்து கொண்டு சுந்தரியிடம் மிகவும் பொறுமையாகத்தான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் சுந்தரி அதை புரிந்து கொள்ளாமல் நான் ஏதோ திட்டமிட்டு அவள் நடனத்தை கெடுக்க வந்தது போல் பேசி என்னை அவமதித்தாள். என்னை அவமதித்ததை கூட நான் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் என் வாளை தரக்குறைவாக பேசியது என்னை கட்டுப்பாடு இழக்கச் செய்தது. அம்பலக்காரர் இடுப்பில் இருக்கும் வாள் ஆட்சி செய்பவரின் கையில் இருக்கும் செங்கோலுக்கு சமமானது. இதை குறைத்து மதிப்பிட்டு பேசினால் எந்த அம்பலக்காரருக்கு தான் கோபம் வராது? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே திருக்கோட்டியூருக்கு போய் அந்த சுந்தரிக்கு சரியான பாடம் கற்பிக்க புறப்பட்டேன். பெரியம்பலம் தான் என்னை தடுத்து விட்டார். அந்நேரத்தில் நீங்கள் அங்கு போயிருக்கவே கூடாதண்ணா. அதனால் தானே அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. வார்த்தைகள் முற்றி போய் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டது. நல்ல வேளை இந்த தகராறு அங்கிருந்த 4-5 பேருக்கு தெரிந்ததோடு முடிந்துவிட்டது. ஒருவேளை ஊராருக்கு தெரிந்திருந்தால் உங்களைத்தானே குறை சொல்வார்கள். ஆம் கல்யாணி, நீ சொல்வதும் சரிதான். கலையின் மீது கொண்ட பற்றினால் சுந்தரி சற்று நிலை குலைந்து ஏதேதோ பேசிவிட்டாள். நானும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ பேசிவிட்டேன். தம்பி ஆதப்பனின் தணல் உள்ளத்திற்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றி அணைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நானே நேற்றைய தினம் நெருப்பின் ஜுவாலையாக எப்படித்தான் மாறினேன் என்று எனக்கே தெரியவில்லை. பெரியம்பலம், ஏதோ நடந்து விட்டது. இப்போது எதற்கு அதை பற்றி பேசி சங்கடப்பட வேண்டும்? கல்யாணி, அண்ணன் ஏற்கனவே பல பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இதையெல்லாம் பெரிதாக்கி பேச வேண்டாம். எல்லாம் என்னால் வந்தது. எனக்கு எதற்கு இப்போது நடனம்? ஏன் இங்கே நடன பயிற்சி? எதுவுமே வேண்டாம் அண்ணா. தென்பாண்டி சீமையிலே நம்மை சுற்றி போர் புரட்சி என இந்த பயங்கரமான சூழ்நிலையில் பரதநாட்டிய பயிற்சி என்ன வேண்டி கிடக்கிறது? கல்யாணி, தென்பாண்டி மண்டலம் தீக்காடாக மாறி வருவதை அறியாதவன் அல்ல நான். அதற்கான தடுப்பு ஏற்பாடுகளை எவ்வளவு தந்திரமாக செய்ய முடியுமோ அப்படி செய்துதான் வருகிறேன். மேகநாதன் சொல்வது போல் எனக்கு எத்தனையோ சங்கடங்கள், சிக்கல்கள். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அவைகளுக்கு இடையில் எனக்கிருக்கும் ஒரே ஆறுதல் நீதான் அம்மா. நீ நடனக்கலையில் தேர்ச்சி பெற வேண்டும். அனைவரும் உன்னை பாராட்ட வேண்டும். அதன் பிறகு உன்னை ஒரு நல்ல இடமாக பார்த்து மனம் செய்து கொடுத்து விட்டால் பிறகு நிம்மதியாக எதையும் சந்திக்க தயாராகி விடுவீர். ஏனண்ணா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? உங்கள் விருப்பம் எதுவானாலும் அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன். அது சரி, சுந்தரி வீட்டில் நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? சின்ன அண்ணன் சொன்னார். அதையெல்லாம் இங்கு வந்து சொல்ல வேண்டாம் என்று அவனிடம் சொல்லி இருந்தேனே, அதையும் மீறி உன்னிடம் வந்து சொல்லிவிட்டானா? அது எப்படி அப்பா சொல்லாமல் இருப்பான்? இவள் தான் அவனை எங்கே போனீர்கள், என்ன நடந்தது என்று துடைத்து எடுத்து விட்டாளே. அதுவும் சரிதான். நானே சில நேரங்களில் சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்தும் கல்யாணி மடக்கி மடக்கி கேட்கும் கேள்விகளில் தடுமாறி போய் எல்லாவற்றையும் உளறிவிடுவேன். கல்யாணி, நான் இப்பொழுது நாட்டிற்கு செய்ய வேண்டிய பணியை ஏற்று விருப்பாச்சி ஜல்லிப்பட்டி பாளையக்காரர் கோபால நாயக்கரை சந்திக்கப் போகிறேன். அங்கிருந்து வந்தவுடன் வீட்டிற்கு செய்ய வேண்டிய பணியை ஏற்று திருக்கோட்டியூர் சுந்தரி வீட்டிற்கு சென்று அவளை சந்திக்கிறேன். திருமண வீட்டில் நடந்த நிகழ்ச்சிக்காக நானே அவளிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன? தாங்கள் சென்று மன்னிப்பு கேட்பதா? ஒரு அம்பலக்காரருக்குரிய மரியாதை இல்லாமல் வீட்டுக்கு வந்தவரை அவமதித்து பேசியது அவள். நீங்கள் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? மேகநாதா, தவறு என் மீதும் இருக்கிறது. மண்டபத்தில் என்னை பார்த்ததும் கூட்டம் கூடியதும் அனைவரும் அமைதியாக இருங்கள், நாட்டியம் முடியட்டும், பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அனைவரும் அமைதியாக இருந்திருப்பார்கள். அதற்கான மன்னிப்பை நான் கேட்கத்தான் வேண்டும், என் தங்கை கல்யாணிக்காக. அண்ணா,
நீங்கள் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னீர்களே, அது எனக்கு வருத்தமாக இருந்தாலும் ஒரு புறம் பெருமையாக இருக்கிறது. உங்களைப் போல் உயர்ந்த நிலையில் இருப்பவர், பாகனேரி அம்பலக்காரர் என்று நாடே கைகோப்பி வணங்கும் ஒருவர் தான் செய்தது தவறுதான் என்று உணர்ந்ததும் மன்னிப்பு கேட்க தயாராகி விட்டீர்களே, இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அண்ணா. கல்யாணி, உன் அண்ணன் இந்த அளவிற்கு தன்னை தாழ்த்திக் கொள்ள தயாராக இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் நீதானம்மா. தன் தங்கை நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவனுக்கு இருக்கும் விருப்பத்தினால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறான். இது நடனத்தின் மீது உள்ள விருப்பமில்லை, என் தங்கையின் திருமணத்தின் மீது உள்ள அக்கறை. பட்டணத்து மாப்பிள்ளைக்கு நீ மனைவியாக வேண்டுமென்றால் நீ சிறந்த ஒரு ஆடலரசியாக வேண்டியது மிகவும் அவசியம். சுற்றியுள்ள அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் பாராட்டும்படி உன் திருமணத்தை நடத்த வேண்டும். அதுதான் என் ஆசை. பட்டணத்து மாப்பிள்ளையாக இருந்தாலும் பட்டமங்கலத்து மாப்பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு பிடித்த ஒருவரைத்தானே மணமகனாக தேர்ந்தெடுப்பீர்கள். என்ன சொன்னாய்? பட்டமங்கலமா? அது ஒரு பேச்சுக்காக சொன்னேன் அண்ணா. எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு பிடித்த ஒருவரைத்தானே எனக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுப்பீர்கள். இல்லை கல்யாணி, பேச்சிற்கு கூட பட்டமங்கலம் என்று சொல்லாதே. உன் திருமணத்தை பொறுத்தவரை உன் விருப்பத்தை விட உன் எதிர்கால வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். அதற்காக இந்த அண்ணன் எதை வேண்டுமானாலும் செய்வான். நான் புறப்படுகிறேன் அம்மா. பஞ்சவரணம், பயந்து விட்டாயா? இப்படி பின்னால் வந்து நின்று திடீரென்று அழைத்தால் யார்தான் பயப்படாமல் இருப்பார்கள்? சற்று தூரத்தில் இருந்து ரசித்துக் கொண்டிருந்த நான் அருகில் வந்து ரசிக்கத் தொடங்கியதும் என்னையும் அறியாமல் அழைத்து விட்டேன். என்ன ரசித்தீர்களா? ஆமாம், அழகை. என்ன சொல்கிறீர்கள்? இந்த வீட்டின் அழகை சொன்னேன். சரியாக பராமரிக்கப்படாத பழைய வீடாக இருந்தாலும் இதன் அழகு கண்களை கவருகிறது. எங்கள் பர்மாவிலும் இது போன்ற பழைய வீடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் தமிழகத்தின் அழகே தனிதான். நில் பஞ்சவரணம், விருந்தில் உணவு வகைகள் மிகவும் சுவையாக இருந்தது. இது போன்ற விருந்தை நான் எங்குமே சாப்பிட்டதில்லை. ஆமாம், விருந்துக்கான உணவு வகைகளை எல்லாம் நீதானே சமைத்தாய்? நான் சில வகைகளை சமைத்தேன், அம்மா சில வகைகளை சமைத்தார்கள். தெரிந்ததே. அனைத்து வகை உணவுகளும் அற்புதமாக இருந்தது என்றாலும் ஒரு சில வகை உணவுகள் அதி அற்புதமாக இருந்தது. நிச்சயம் அது உன் கைவண்ணமாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை முதலாக பார்த்தபோதே கவனித்தேன் பஞ்சவர்ணம். உன் முகத்தில் ஒரு ராஜகலை தெரிகிறது. எங்கள் பர்மாவில் ஒரு ராணி இருக்கிறார். அவர் பார்ப்பதற்கு அப்படியே அச்சசலாக உன்னை போலவே இருப்பார். இப்பொழுது என்ன சொல்ல வருகிறீர்கள்? நீ ராணியைப் போல் வாழ வேண்டியவள் என்று சொல்ல வந்தேன். உன் தந்தையார் சொன்னார், அனைத்தையும் இழந்துவிட்டு உன் அத்தையின் தயவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. என் தந்தையார் பர்மாவிற்கு வந்த பின் அவரது வணிகத்தை பெருக்கி பெரிய ஆளாக உருவாகிவிட்டார். அதாவது இங்கு ஜமீன்தாராக இருந்தவர் அங்கு அம்பலக்காரர்களுக்கும் மேல் உயர்ந்த நிலையில் உள்ள பாளையக்காரர் அந்தஸ்துக்கு உயர்ந்து விட்டார். ஆனால் எனக்கு என் தந்தையார் பிறந்து வளர்ந்த ஊரையும் அவரது உறவினர்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அதனால்தான் தமிழகத்திற்கு வந்தேன். வந்த இடத்தில் உன் தந்தையாருடைய நட்பும் கிடைத்தது. எனக்கும் அவரை மிகவும் பிடித்து விட்டது. உன்னையும் தான். நீ ராணி போல் வாழ வேண்டியவள். இப்போது கூட நான் நினைத்தால் உன்னை ராணியாக்க முடியும். எப்படி? பொருள் வசதியை பொறுத்தவரை பர்மாவில் நானும் ஒரு ராஜாவை போலத்தான். என்னுடன் நீ உறவு ஏற்படுத்திக் கொண்டால் நீ ராணியாகி விடுவாய். ஒன்று நாம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், அல்லது
உயர்ந்த நிலையில் இருப்பவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நான் உன்னை ராணியாக்குகிறேன். என்ன சொல்கிறாய்? என்ன பொருளை காட்டி மயக்க பார்க்கிறாயா? வசதியை காட்டி வளைக்க பார்க்கிறாயா? பணமும் பொருளும் இருந்தால் நீ ராஜாவா? நான் உனக்கு ராணியாக வேண்டுமா? என் முறை மாமன் வல்லத்தரையன் யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த பட்ட மங்களத்துக்கே அம்பலக்காரர். நீ பர்மாவிற்கு உயிருடன் திரும்ப மாட்டாய். இந்த பட்ட மங்களத்திலேயே உனக்கு பாடை கட்டி விடுவார்கள். என்ன என் மாமாவிடம் சொல்லட்டுமா? பஞ்சவர்ணம், நான் சொன்னதை நீ தவறாக புரிந்து கொண்டாய். நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் ராஜா நீ ராணி என்று அர்த்தம் அல்ல. வேறு என்ன அர்த்தம்? நான் தமிழகத்திற்கு வந்ததே வியாபாரம் செய்வதற்காகத்தான். வந்த இடத்தில் எனக்கும் உன் தந்தைக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டு விட்டது. அதனால் எனது வணிகத்தில் அவரையும் என்னோடு இணைத்துக் கொண்டேன். அந்த வணிகத்தின் மூலம் உன் தந்தை பழைய நிலைக்கு வந்து அம்பலக்காரரை விட மேலான நிலையை அடைந்து ராஜாவாக போகிறார். அதன் பிறகு உன்னுடைய நிலை என்ன? உன் தந்தை ராஜா என்றால் நீ யார்? இளவரசி, அதாவது வருங்கால ராணி. அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நான் உன்னை ராணியாக்குகிறேன் என்று சொன்னேன். அதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. நீ வேண்டுமானால் பார், உன் தந்தையை எந்த நிலைக்கு கொண்டு போகிறேன் என்று. நடு வீதிக்கு வராமல் இருந்தால் சரி. ஏன் அறிவழகா இப்படி சொல்கிறாய்? ஒருவன் கையில் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டானாம். இறுதியில் கையில் இருந்ததும் போய் பறப்பதும் போய்விட்டது என்பார்கள். அந்த நிலை என் அப்பாவிற்கு வராமல் இருந்தால் சரி. அவருக்கேன் அந்த நிலை வரப்போகிறது? வரக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். அறிவழகா, நான் யார் தெரியுமா? என் சொத்து மதிப்பு எவ்வளவு என்றாவது உனக்கு தெரியுமா? தெரியுமா தெரியுமா என்று கேட்டால் தெரியும் என்று சொல்வதற்கு நீங்கள் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மனா, அல்லது டிப்பு சுல்தானா, அல்லது தீரன் சின்னமலையா? குறைந்தபட்சம் சகலகலா வித்தகன் இந்த அறிவழகனா? என்னை பற்றி பர்மாவில் போய் கேட்டுப்பார். இதற்கெல்லாம் நான் பர்மாவிற்கு போக முடியாது. நீ யார் என்பதை இங்கேயே சொல்லிவிடு. நான் பிறகு சொல்கிறேன். பதில் சொல்ல முடியாத மாணவன் வகுப்புறை விட்டு ஓடியது போல் ஓடுகிறான். என்ன பஞ்சவர்ணம், இந்த பர்மாக்காரனின் போக்கு சரியே இல்லையே. ஒரு தினசாக இருக்கிறானே. ஆமாம், உலகத்திலேயே மிகச்சிறந்த கோமாளி நீதான் என்று நினைத்தேன். ஆனால் இந்த பர்மாக்காரன் உன்னை விட உயர்ந்த கோமாளியாக இருக்கிறான். பஞ்சவர்ணம், நான் கோமாளிதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த பர்மாக்காரன் கோமாளி மட்டுமல்ல, விஷம். எச்சரிக்கை. உண்மைதான். இவன் யார் என்பதை அப்பாவிற்கு புரிய வைக்க வேண்டும். இவனிடமிருந்து நாம் விலகியே இருக்க வேண்டும். அவனுடைய பேச்சு, நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை. ஏன்? உன்னிடம் ஏதாவது தவறாக பேசினானா? சொல், இப்பொழுதே எடுத்து விடுகிறேன் இந்த அறிவழகனின் அறிவாளை. வாளை எடுத்து அவனது மாறுகால் மார்கை வாங்கி விடுகிறேன். உன்னால் எதுவும் முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். நீ சரியாக இருந்தால் இவனெல்லாம் எதற்கு வீட்டிற்குள் வரப்போகிறான்? முதலில் அப்பாவிடம் சொல்லி இந்த உலகநாதனை இனி வீட்டிற்குள்ளேயே சேர்க்க கூடாது. ஆமாம், சொன்ன உடனே அப்பா அப்படியே கேட்டு விடுவார். உள்ளே அவனை வரவழைக்க கூடாது என்று சொன்னால் என்னைத்தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுவார். அவனது உறவு நமக்கு வேண்டாம் என்று சொன்னால் எனது உறவுதான் வேண்டாம் என்று சொல்லுவார். சரி, எங்கு போய் எப்படி சொன்னால் இந்த உலகநாதனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் அங்கேயே சென்று சொல்கிறேன். என்ன இது அங்கு இங்கு என்று சொல்கிறாளே, எங்கு சென்று சொல்வாள்? எது எப்படியோ இருக்கும் பிரச்சனை போதாதென்று இப்பொழுது பர்மாவில் இருந்து ஒரு புது பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது. என்ன சிறுகுடி அம்பலத்தாரே, சிறிது காலமாக நமது அம்பலக்காரர்கள் நடுவே ஒரு பிரச்சனை சிறு பொறியாக உருவாகி கொண்டிருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான். அந்த சிறு நெருப்பு பொறி என் மீதும் வந்து விழுந்தது. ஆனால் அது என் மீது பட்ட மறுகணமே அந்த நெருப்பை அணைத்து விட்டேன். அது உங்கள் உயர்ந்த பண்புக்கு அடையாளம். ஆனால் எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாதே. உண்மைதான். சிறு பொறிதானே என்று பற்ற ஆரம்பித்தால் பெரும் தீப்பிழம்பாகி நம் மனதை எரிக்கத் தொடங்கிவிடும். ஏனோ நம் அம்பலக்காரர்களில் சிலர் அதை உணரவில்லை. என்ன செய்தி? உங்களுக்கு மட்டுமே புரியும்படி நீங்கள் இருவரும் ஏதோ பூடகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அது எனக்கு தெரியக்கூடாத ரகசியமா? என்ன வடபோய் அம்பலத்தார் இப்படி கேட்கிறார்? இன்னும் இவரிடம் இது பற்றி பேச யாரும் அணுகவில்லை போல் தெரிகிறதே. அப்படித்தான் இருக்க வேண்டும்.
வடபோகியாரே, இதில் மறைபொருள் ஒன்றுமில்லை. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்றுதான் நினைத்தேன். அதனால்தான் நானும் மேல நாட்டாரும் அப்படி பேசிக் கொண்டிருந்தோம். எங்களிடம் சொல்லலாம் என்றால் அது என்ன விஷயம் என்று சொல்லுங்கள். சில ஊர்கள் சேர்ந்தது அம்பலக்காரர்களுக்குரிய நாடு, சில நாடுகள் சேர்ந்தது கோட்டம் அல்லவா? ஆமாம், அதே போல் சில கோட்டங்கள் சேர்ந்ததுதான் மண்டலம். அப்படித்தான் சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம் என்றெல்லாம் சொல்கிறோம். அப்படி மண்டலத்தை ஆட்சி புரிபவன் அரசனாகிறான். கோட்டங்களுக்கு அடுத்த நிலைதானே மண்டலம். அதனால் அம்பலக்காரர்களில் சில பேர் முதலில் கோட்டங்களுக்கு அதிபதியாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நமது நாடு இப்போது ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது. வெள்ளையன் நாட்டை கூறுபோட நினைக்கிறான். நமக்கென உள்ளதே மிஞ்சுமா என்ற நிலை ஏற்பட்டு அதை காப்பாற்றிக் கொள்ளவே போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சில அம்பலக்காரர்கள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. முதலில் இவர்களை மாற்றினால்தான் நாம் வெள்ளையனை எதிர்க்க முடியும். சிறுகுடியாரே, பாகனேரியார் வந்து கொண்டிருக்கிறார். பாகனேரியாரோடு கோபால நாயக்கரின் மெய்காப்பாளரான வெற்றிமாறனும் வந்து கொண்டிருக்கிறார். பாகனேரியாரிடம் யாரும் இதை பற்றி பேசியிருக்க மாட்டார்கள். அதனால் இந்த பேச்சு இப்போதைக்கு நம்மோடு இருக்கட்டும். வணக்கம். வாருங்கள், வாருங்கள். நீங்கள் இன்று இங்கு நடக்கப் போகும் மல்யுத்த போட்டிக்கு வருவீர்கள் என்று நாங்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இயல்பாகவே எனக்கு வீர விளையாட்டுகளில் விருப்பம் அதிகம். அதிலும் மல்யுத்தம் என்பது மகத்தான வீர விளையாட்டாகும். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? மற்ற எல்லா விளையாட்டுகளும் கையில் ஆயுதமேந்தி போர் புரிவதுதானே. ஆனால் மல்யுத்தம் எந்த ஆயுதமும் இல்லாமல் இருவர் தங்கள் உடல் பலத்தை மட்டுமே முன்வைத்து ஒருவரை ஒருவர் மண்ணில் சாய்ப்பதல்லவா? எந்த பிடியை எப்படி போட வேண்டும், எதிரி அதை எப்படி கழற்ற வேண்டும் என்பதெல்லாம் மிகவும் நுணுக்கமான விஷயங்களாயிற்று. அதை கற்றுக் கொடுப்பதில் கோபால நாயக்கர் மிகவும் வல்லவர் என்று மருதுபாண்டியர்களே புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். இன்று நாம் வரலாற்றில் முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணியாமல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு அம்பலக்காரர்களுக்கும் இருக்கிறது. அதை சாதிக்க மிகச்சிறந்த வீரர்கள் பலர் வேண்டுமே. அதைத்தான் நம் கோபால நாயக்கர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் அந்த போராட்ட நாயகரை, தமிழ் வீரர்களை உருவாக்கும் அந்த மாவீரரை சந்திக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டு இங்கு வந்துள்ளேன். அம்பலக்காரரே, நாயக்கர் வருகிறார். வாருங்கள் பாகனேரியாரே, வாருங்கள். தங்களை காண வேண்டுமென்று வெகு நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்று தாங்களே இங்கு வருகை புரிந்து என்னை பெருமைப்படுத்தி விட்டீர்கள். நாம் இப்போதுதானே சந்திக்கிறோம். என்னை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? கூரிய கண்கள், நேரிய பார்வை, பறந்து விரிந்த மார்பு, உருண்டு திரண்ட புஜங்கள், இப்படி தங்களை பற்றி சொல்லப்பட்டவைகளை கேட்டு கேட்டு என் மனதில் தங்களின் வடிவம் பதிந்து விட்டது. அதற்கு சற்றும் மாறுபாடில்லாமல் அப்படியே ஓவியத்தில் வரைந்த உருவம் போல் எதிரில் வந்து நிற்கிறீர்களே, பிறகு எப்படி தெரியாமல் இருக்கும்? தங்களது சாதனைகளை கேட்டு வியந்த நான் நேரில் கண்டபின் தாங்கள் அதையெல்லாம் சாதித்ததில் வியப்படைய ஏதுமில்லை என்று புரிந்து கொண்டேன். நான் அப்படி என்ன சாதித்து விட்டேன்? அம்பலக்காரர்கள் அனைவரையும் ஆங்கிலேயருக்கு அடிமையாக்கும் என்ற கலிய பெருமாளை அம்பலக்காரர்களின் கண்முன்னாலேயே கொன்று சாய்த்தீர்களே, அது சாதனைதானே? எங்களுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் என்றும் ஒற்றுமையாக இருப்போம் என்று வெள்ளையர் மனதில் பதிய வைப்பதற்காக
பாகநேரி கோயிலில் பரிவட்ட நிகழ்ச்சியை நடத்தி அத்தனை அம்பலக்காரர்களும் சமமானவர்களே என்று உணர வைத்தீர்களே, அது சாதனைதானே? திருப்பத்தூர் வரும் மருது சகோதரர்களை எப்படியும் பிடித்தே தீர வேண்டும் என்று மிகவும் சாமர்த்தியமாக திட்டமிட்டு வந்த அந்த அக்னியூவை அவன் கண் முன்னாலேயே மருது சகோதரர்கள் தப்பித்து செல்லும்படி செய்து தன் இதயத்துக்குள்ளேயே மருது பாண்டியர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தானே மருது பாண்டியராக மாறினீர்களே, அது மிகப்பெரிய சாதனைதானே? நாயக்கரே, தாங்கள் என்னை பற்றி இந்த அளவிற்கு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆனால் எனது சாதனைகள் அனைத்தும் தாங்கள் புரிந்த ஒரு சாதனைக்கு ஈடாகுமா? சிவகங்கையில் மகாராணியார் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கே படை உதவி தந்து அவரது வெற்றிக்கு துணை புரிந்தவர் அல்லவா தாங்கள்? தீரன் சின்னமலைக்கு தோழனாக விளங்கி அவர் நடத்திய வீரப் போரில் தோளோடு தோள் இணைந்து நின்ற வீரர் அல்லவா தாங்கள்? பிறர் கண்ணுக்கு தெரியாமலே பல பாசறைகளை உருவாக்கி எண்ணற்ற வீரர்களை நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூர்தீட்டப்பட்ட வாட்களாக உருவாக்கிக் கொண்டிருப்பவர் தாங்கள் அல்லவா? பாளையம், என்ன வெற்றிமாறா? மல்யுத்த போட்டிக்காக வீரர்கள் காத்திருக்கிறார்கள். ஆமாம், இனியும் அவர்களை தாமதிக்கும்படி செய்யக்கூடாது. அப்படியானால் நாம் இப்பொழுதே அங்கு செல்லலாம் அல்லவா? அவசியம் செல்ல வேண்டும். அதிலும் இன்று எனது பிரதம விருந்தாளியாக வந்திருக்கும் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி மல்யுத்த பிரியர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு இது மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். பாகநேரியாரே, என் மாணவர்களுக்குள் பல போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் 7 வீரர்கள் மல்யுத்தத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அந்த 7 பேரில் யார் சிறந்த மல்யுத்த வீரன் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இன்றைய போட்டி நடக்க இருக்கிறது. உங்கள் முன்னிலையில் இந்த போட்டி நடக்க இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. வாருங்கள், போட்டி நடக்கும் இடத்திற்கு போகலாம். வாளுக்கு வேலியாரே, இவர்கள்தான் அனைத்து சுற்றிலும் வெற்றி பெற்று இன்று இறுதிப் போட்டிக்கு வந்துள்ளவர்கள். இவன் வெற்றி வீரன். இவன் காளிங்கன். மாடசாமி. மாயாண்டி. கார்மேகன். வீராசாமி. கருப்பசாமி. வீரர்களே, இன்று நடக்கப் போகும் மல்யுத்தம் என்பது உங்களுக்குள் நடக்க இருக்கும் உச்சக்கட்ட யுத்தம். இதில் இவன் எனது நண்பன். நாம் அனைவரும் ஒரே குருவிடம் பயிற்சி பெற்ற சீடர்கள் என்பதையெல்லாம் மறந்து உங்களுக்குள் உள்ள தனித்துவத்தை வெளிப்படுத்தி முழுமையாக போராட வேண்டும். உங்களுக்குள் உள்ள யுத்த யுக்தியை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் இத்தனை நாட்களாக என்னிடம் நீங்கள் பயிற்சி பெற்றதற்கான பலன். ஒவ்வொருவரும் மற்றவரிடம் மல்யுத்தம் புரியும் போது நம் எதிரே நிற்பவன் ஆங்கிலேயன், அவனை எப்படியாவது வீழ்த்தி அவன் இந்த நாட்டை விட்டே ஓடும்படி செய்ய வேண்டும் என்ற ஆக்ரோஷம் ஏற்பட வேண்டும். அதுதான் நீங்கள் இந்த குருவிற்கு தரும் குரு தட்சணை. போட்டி தொடங்கட்டும். அனைவரும் அமருங்கள்.
வீரனே, மிக அற்புதமாக யுத்தம் புரிந்து மற்ற வீரர்களை வீழ்த்தி வெற்றி கண்டு விட்டாய். மல்யுத்த நெறி மாறாமல் உன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தியதற்காக நான் உன்னை மனமாற பாராட்டுகிறேன். தங்களது பாராட்டுகள் அனைத்தும் எனக்கு இந்த அளவிற்கு பயிற்சி கொடுத்து என்னை உருவாக்கிய என் ஆசானையே சாரும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி இன்று போட்டியில் பங்கு கொண்ட வீரர்கள் அத்தனை பேருமே அவர்களது முழு திறமையையும் இன்று வெளிப்படுத்தத்தான் செய்தார்கள். ஆனால் இன்று என்னுடைய கை சற்று ஓங்கி இருந்தது, அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, நாங்கள் அனைவருமே ஒரே பட்டறையில் கூர்த்தீட்டப்பட்ட போர்வாள்கள் தான். எங்களில் யார் ஜெயித்தாலும் அது அத்தனையும் எங்களை பதப்படுத்தி உருவாக்கிய எங்கள் ஆசானையே சாரும். பலே வெற்றி வீரா, பலே! மிக அருமையான விளக்கம். என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டாய். நீ வீரத்தில் மட்டும் சிறந்தவன் அல்ல, பண்பிலும் சிறந்தவன். கோபால நாயக்கரே, உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் வீரத்தை மட்டும் அளிக்கவில்லை, நல்ல பண்பையும் அளித்திருக்கிறீர்கள். போர் பயிற்சியை பயிற்றுவித்த ஆசானிடமே இத்தனை பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கும் இவர்கள் தமிழ் மீதும் தாய் நாட்டின் மீதும் எந்த அளவிற்கு பக்தியும் பற்றும் கொண்டிருப்பார்கள் என்று இவர்கள் பேச்சிலிருந்தே தெளிவாக தெரிகிறது. நாட்டுப்பற்று மிக்க உன்னதமான வீரர்களைத்தான் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த பயிற்சி தேர்வில் வெற்றி வீரனை வெற்றி பெற்றதாக நான் அறிவித்து விடுகிறேன். இல்லை, என்ன பாகனேரி அம்பலக்காரரே, இந்த வெற்றி வீரன் ஏதோ 6 பேரை வீழ்த்தி விட்டான் என்பதற்காக அவனே பெரிய வீரனாக ஆகிவிட முடியுமா? என்ன ஜம்புலிங்கம், என்ன சொல்கிறீர்? இதுவரை நடந்த போட்டிகளை பற்றியெல்லாம் தெரியாதோர் போல் அல்லவா பேசுகிறீர்? பல வீரர்களுக்குள் நடத்தப்பட்ட போட்டிகளில் இந்த 7 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றார்கள். அந்த 7 பேருக்குள் நடந்த போட்டியில் இப்போது வெற்றி வீரன் வெற்றி பெற்றிருக்கிறார். தெரிகிறது. இது உங்கள் மாணவர்களுக்குள்ளேயே நடத்தப்பட்ட போட்டிதானே? உங்கள் சீடர்களுக்குள்ளேயே ஒருவனை தேர்ந்தெடுத்து அவன்தான் வெற்றி பெற்றான் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
வெளியாட்களோடு யுத்தமிட்டு அதில் இவன் வெற்றி பெற்றால் தானே இவனை வெற்றி வீரன் என்று பாராட்ட முடியும். என்ன ஜம்புலிங்கம், என்ன பேசுகிறீர் என்று தெரிந்துதான் பேசுகின்றீரா? இது நாட்டிய அரங்கமோ பட்டிமன்றமோ அல்ல, மல்யுத்த மைதானம். இதில் கருத்து சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி உள்ளது? ஆண்கள் வீர சாகசம் நிகழ்த்தும் இடத்திற்கெல்லாம் நீர் வரமாட்டீரே ஜம்புலிங்கம். ஜம்புலிங்கம், உமக்கு பெண்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி தானே மிகவும் பிடிக்கும். இது ஆண்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இங்கு உமக்கு என்ன வேலை? இப்போது என்ன திடீரென்று இங்கு வந்து வீரத்தை பற்றி பேசுகிறீர்கள்? என்ன நீங்கள் விவரம் புரியாமல் பேசுகிறீர்கள்? ஜம்புலிங்கத்திற்கு இப்போது வீரம் பிறந்து விட்டது. அதனால்தான் மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறார். என்ன ஜம்புலிங்கம், வெற்றி வீரனோடு போட்டியிட தயாரா? சிறுகுடியாரே, எனக்கு வீரமும் கிடையாது, அதற்குண்டான உடல் வலிமையும் இல்லை. நான் பெண்கள் நடத்தும் நிகழ்ச்சியை ரசிப்பவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஆண்களுக்கான போட்டியைத்தானே நடத்துகிறீர்கள். அப்படி என்றால் அதற்குரிய முறையோடு போட்டியை நடத்த வேண்டாமா? ஜம்புலிங்கம், இங்கு முறையோடுதான் போட்டி நடத்தப்படுகிறது. அப்படியானால் பகைவனோடு போட்டியிட்டு உங்கள் மாணவனை வெற்றி பெறச் செய்யுங்கள். அதன் பிறகு இவனை சிறந்த வீரன் என்று நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நாடும் ஏற்றுக்கொள்ளும். யார் அந்த பகைவன்? இப்போது உங்களுக்குள்ள பகைவன் யார்? வெள்ளையன் தானே? அவர்களில் ஒருவனை வெற்றி கொள்ளுங்கள். ஜம்புலிங்கம், பரங்கியர்கள் பரந்த தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று படை கொண்டு நவீன ஆயுதங்களோடு வந்து போரிடுவார்களே தவிர தமிழனைப் போல் நேருக்கு நேர் நின்று மல்யுத்த போட்டிகளில் எல்லாம் பங்கு கொள்ள மாட்டார்கள். அப்படி என்று யார் சொன்னார்கள்? நீங்களாகவே ஒரு முடிவெடுத்துக் கொண்டால் எப்படி கோபால நாயக்கரே? உங்கள் கண் எதிரிலேயே உங்கள் மாணவனை வீழ்த்த வெள்ளையன் ஒருவன் இங்கு வந்திருக்கிறான். அவன் யார் என்று தெரியுமா? அக்னியுவின் மாணவன். யார் அந்த மாணவன்? மார்க். என்ன எல்லோரும் அமைதியாகிவிட்டீர்கள்? கர்னல் அக்னியுவின் வலதுகரமாக இருப்பவன் இங்கு வந்துவிட்டானே என்ற அச்சமா? கோபால் நாயக்கரே, உங்கள் மாணவனாய் என்னோடு போட்டி போட சொல்லுங்கள். அவனை தூக்கி பந்தாலே என் காலாலையில் விழச் செய்து மண்ணை காவல் வைக்கிறேன். தமிழனை ஆங்கிலேயரிடம் மாறி பாடிய வைக்கிறேன். உங்கள் மாணவன் என்னிடம் தாற்பதின் மூலம் தமிழகமை பிரிட்டிஷாரிடம் அடிமையாகிவிட்டது போல் ஆகிவிடும். உங்கள் மாணவன் என்னோடு போட்டியிட தயாரா? தயார். மார்க், மல்யுத்த போட்டிக்கான வரைமுறைகளை நீ மீறுகிறாய். இது சரியல்ல. எங்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சியோ இதுவும் ஒரு வகை. வெறுமனே ஒருவனை தூக்கி அடித்தால் அதை அப்படி வெற்றி பெற்றதாகிவிடும். நாக் அவுட். அடிபட்டு விழுந்தவன்
மீண்டும் எழவே கூடாது. அதற்கு எந்த வகையில் வேண்டுமானாலும் தாராளமாக சண்டையிடலாம். அதுதான் எங்கள் முறை. எங்கள் முறையில் சண்டையிட உங்கள் மாணவனிடம் சொல்லுங்கள். என்ன கோபால் நாயக் ராய், உங்கள் மாணவனின் வீரம் இவ்வளவு தானா? இப்படிப்பட்ட ஒரு உபயோகமற்ற வீரரை உருவாக்குவதற்காகவா நீங்கள் பாசுராய்கள் அமைத்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மாணவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அனுப்புங்க. அத்தனை பேரையும் அடுத்த நொடியில் மண்ணை காமச் செய்கிறேன். உங்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, நீங்களே போட்டிக்கு வந்தாலும் உங்களை தூக்கி பந்தாடி விடுவேன். தமிழர்களை ஆங்கிலேயருக்கு அடிபணிய செய்வேன். என்னடா சொன்னாய்? பாகனேரியாரே, இது எனக்கு விடப்பட்ட அறைகூவல். அந்த பரங்கியனுக்கு சரியான பாடத்தை நான் புகட்டுகிறேன். இந்த பாவை தன் மணாளனின் வீட்டில் ஏற்றுவதற்காக கையில் விளக்கை ஏந்திக் கொண்டிருக்கிறாள். கல்யாணி, நீ எப்பொழுது என் வீட்டிற்கு வந்து விளக்கேற்றப் போகிறாய்? தம்பி, அக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுகிறேன் தெரியுமா? நீ என்னடா வென்றால் இங்கு வந்து சிலையோடு பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ இதற்கு முன்பு இப்படியெல்லாம் இருந்ததில்லையே. என்னவாயிற்று உனக்கு? ஏன் இப்படி இருக்கிறாய்? ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அக்கா.
பிறகு ஏன் இங்கு வந்து சிலையுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ எப்போதும் எங்களில் யாருடனாவது தானே பேசிக் கொண்டிருப்பாய். ஒன்று அம்மாவிடம் பேசிக் கொண்டிருப்பாய், அல்லது என்னுடைய அறைக்கு வந்து என்னுடன் ஏதேனும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருப்பாய். இல்லை என்றால் அண்ணனுடன் பேசிக் கொண்டிருப்பாய். அப்படியும் இல்லை என்றால் அந்த அறிவழகனோடு எங்கேனும் வெளியில் சென்று வருவாய். ஆனால் இன்று உன்னுடைய நடவடிக்கை அதற்கு நேர்மாறாக இருக்கிறதே. உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் அதை இந்த அக்காவிடம் சொல். என்னால் முடிந்தவரை நான் அதை தீர்த்து வைக்கிறேன். பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வைரமுத்தா, நான் உன் அக்காவடா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பாய், எப்படி பேசுவாய் என்பதெல்லாம் எனக்கு அத்துப்படி. உன் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது நிச்சயம். ஆனால் அதை அக்காவிடம் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்து விட்டாய். அதனால்தான் அதை மறைக்கிறாய். அக்கா. வைரமுத்தா, எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். அதை நான் நிச்சயம் தீர்த்து வைக்கிறேன். நீ என் தம்பி மட்டுமல்ல, நான் பெற்றெடுக்காத பிள்ளையடா. அக்கா. ஆமாம் வைரமுத்தா, நீ குழந்தையாக இருந்த பொழுது உனக்கு நீராட்டுவது, ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தது எல்லாம் இந்த அக்காதான். நான் சிறு பெண்ணாக இருந்து கொண்டு அப்படியெல்லாம் செய்வதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். தன் தம்பியை அப்படி பார்த்துக் கொள்கிறாள் என்று அம்மாவே கூறுவார்கள். இப்போதே ஒரு தாய்க்குரிய தகுதி வீரம்மாளுக்கு வந்துவிட்டது என்று வியந்து போவார்கள். ஆனால் உண்மையில் தாயாகும் பாக்கியம் எனக்கு ஏனோ இன்னும் அமையவில்லை. அந்த கடவுளுக்கு என் மீது கருணை பிறக்கவில்லை. ஆனால் எப்பொழுதும் நீ எனக்கு பிள்ளை போல்தான். அக்கா, நானும் உன்னை அதற்கு மேலாகத்தான் நினைக்கிறேன். அதை வார்த்தைகளால் சொன்னால் போதாது வைரமுத்தா, செயலிலும் காட்ட வேண்டும். ஒரு உண்மையான உறவுக்கு அர்த்தம் என்ன? உள்ளத்தில் இருப்பதை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்வது. அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி. நிச்சயமாக நீ இப்போது மகிழ்ச்சியாக இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. சொல் வைரமுத்தா, உன் பிரச்சனைதான் என்ன? என்னுடைய பிரச்சனையே பாகனேரியும் பட்டமங்கலமும் எப்போதும் பிரச்சனையோடு இருப்பதுதான் அக்கா. அதற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இது என்ன இன்று நேற்று பிரச்சனையா? 20 வருடங்களாக இது தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. அதை எப்படியாவது சுமூகமான முறையில் தீர்த்துவிட வேண்டும் என்றுதான் நானும் துரைசாமி மாமாவும் எவ்வளவோ முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனை தீரும்படியாகவே தெரியவில்லையே. அக்கா, என் மனதில் இருக்கும் எண்ணம் மட்டும் ஈடேறிவிட்டால் பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் இருக்கும் பகை எந்த பிரச்சனையும் இன்றி சுமூகமாக முடிந்துவிடும். வைரமுத்தா, இன்று உன் பேச்சின் தோரணையே வேற மாதிரியாக இருக்கிறது. உன் மனதில் அப்படி என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எதுவாக இருந்தாலும் பட்டென்று சொல். அக்கா, அது வந்து என்ன வைரமுத்தா, இழுவை அதிகமாக இருக்கிறது. என்னவென்று சொல். இல்லை, நீ கூட அடிக்கடி சொல்வாயே. என்ன சொல்வேன்? பாகனேரி அம்பலக்காரரின் தங்கை கல்யாணி. அவள் மிகவும் புத்திசாலி, என் மீது மிகவும் பாசமாக இருக்கிறாள் என்பீர்களே. ஆமாம், பாசமாகத்தான் இருப்பாள். அவள் மிகவும் நல்லவள் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்களே கல்யாணியை பற்றி இவ்வளவு நல்ல விதமாக சொல்கிறீர்கள். அதனால் அவளை ஏன் நம் குடும்பத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? வைரமுத்தா, என்ன ஏதேதோ சொல்கிறாய்? கல்யாணியை நம் குடும்பத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கேள்வி கேட்கிறாயா? அல்லது அவளை உனக்குள் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டு விட்டாயா? ஏற்றுக்கொண்டு விட்டேன் அக்கா. ஆனால் எங்களது இந்த உறவு நீடிக்குமா நீடிக்காதா என்று கல்யாணிக்கு பல குழப்பம் இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அக்கா. எங்களது உள்ளத்தில் உள்ள ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் என்று. எங்கள் இருவரின் அன்பு பரிமாற்றத்தின் மூலம் பாகனேரி பட்டமங்கல பிரச்சனைக்கு ஒரு நிலையான தீர்வு கிடைக்கும் அல்லவா? வைரமுத்தா, இதெல்லாம் எப்போதுடா நடந்தது? பாகனேரி பரிவட்ட விழாவிற்கு செல்வதற்கு முன்னால் அங்குள்ள நிலையை அறிந்து வரும்படி அண்ணன் என்னை அனுப்பி வைத்தார் அல்லவா? ஆமாம், அப்போதுதான் அது நடந்தது. பாகனேரி அம்பலக்காரரின் நிலையை பற்றி அறிந்து வா என்றால் அவரது தங்கையின் மனதை பறித்து வந்திருக்கிறாய், அப்படித்தானே? ஆமாம் அக்கா,
ஒரு ஆபத்தின் போது அவளை காப்பாற்றும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் மூலம் உங்கள் இருவரது உள்ளமும் இணைந்து விட்டது. பார்த்தோம், பிடித்து விட்டது. பார்வைகள் பரிமாறிக்கொண்டன, இதயங்கள் இணைந்து விட்டன. ஓஹோ, அதனால்தான் அவள் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் உன்னை பற்றி அவ்வளவு அக்கறையாக விசாரிக்கிறாளா? அக்கா, கல்யாணியை பார்த்தாயா? எப்போது பார்த்தாய்? எங்கு பார்த்தாய்? அவள் உன்னை எப்போது பார்த்தாள்? என்னை பற்றி என்ன விசாரித்தாள்? இரு இரு இரு, நீ ஏன் இப்பொழுது இந்த அளவிற்கு பதற்றப்படுகிறாய்? எப்பொழுது மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறாய்? அது அது ஏனடா, இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறோம், எங்களிடமெல்லாம் மகிழ்ச்சியாக பேச வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லை. தனிமையில் வந்து சோகத்தோடு இருக்கிறாய். கல்யாணியை பார்த்தேன் என்று சொன்னவுடன் என்னமாய் பதறுகிறாய்? எப்படியெல்லாம் விசாரிக்கிறாய்? உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சி கலை தாண்டவம் ஆடுகிறதே. கதிரவனின் ஒளிப்பட்ட தாமரை போல் அல்லவா உன் முகம் மலர்ந்து விட்டது? நவரத்தினங்கள் ஜொலிப்பது போல் அல்லவா உன் முகம் ஜொலிக்கிறது? அக்கா, பாராட்டெல்லாம் போதும். கல்யாணியை எங்கு பார்த்தா என்று சீக்கிரம் சொல். சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அன்று கோவிலுக்கு போக வேண்டும் என்று உன் அறைக்கே வந்து உன்னை அழைத்தேன் அல்லவா? ஆமாம், அழைத்தீர்கள். அதற்கென்ன? அவளை பார்ப்பதற்காகத்தான் அழைத்தேன். அதற்கா என்னை அழைத்தாய்? நான் நீ அந்த கோயிலில் எழுந்தருளியிருக்கும் அம்மனை பார்க்க போகிறாய் என்றல்லவா நினைத்தேன். கோவிலுக்கு செல்வதென்னவோ அம்மனை தரிசிக்கத்தான். ஆனால் அந்த கல்யாணியும் அங்குதானே வருகிறாள். அதனால் அவளையும் சந்தித்தேன். போக்கா, அன்றைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? இப்படி ஆகிவிட்டதே. கல்யாணியை பற்றி சொல்லியிருந்தால் உடனே புறப்பட்டிருப்பேனே. இப்போது வந்து சொல்கிறாயே. இவ்வளவு அருகில் வந்தும் என்னவளை பார்க்க முடியாமல் போய்விட்டதே. இரு இரு இரு, ஏன் இப்படி சங்கடப்படுகிறாய்? நீ இந்த அளவிற்கு வருத்தப்படுவாய் என்று எனக்கு தெரியாதே. அன்றே கல்யாணியை பற்றிய விஷயத்தை என்னிடம் சொல்லி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காதல்லவா? நான் தான் சொல்லவில்லை, நீயாவது சொல்லி இருக்கலாம் அல்லவா? நான் தான் சொல்லிவிட்டேனே. என்ன சொன்னாய்? கோயிலுக்கு போகிறேன் என்றுதானே சொன்னாய்? ஆமாம், அதைத்தானே சொல்ல முடியும். அங்கு யார் யார் வருவார்கள், யார் யாரை நான் சந்திக்கிறேன் என்பதை எல்லாமா சொல்ல முடியும்? இப்படி ஆகிவிட்டதே. வைரமுத்தா, கவலைப்படாதே. நாளை காலை நான் கோவிலுக்கு போகிறேன். அப்படியா? கல்யாணி அங்கு வருவாளா? வைரமுத்தா, என்னடா இது? எப்படி மாறிவிட்டாய்? உன் கல்யாணி நிச்சயம் கோயிலுக்கு வருவாள். நான் சீக்கிரமே தயாராகி விடுகிறேன். இருவருமே சேர்ந்து போவோம். அப்பாடா, எப்படி என் கல்யாணியை பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். அதற்கு அந்த அம்மனாக பார்த்து ஒரு வழியை காட்டிவிட்டாள். இப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் எனக்கு கவலை ஆரம்பித்து விட்டது வைரமுத்தா. எனக்கு அப்படி சொல்கிறாய்? நீ சொல்வதெல்லாம் சரிதான். கல்யாணி இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தால் உன்னை விட நான் தான் அதிக மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்றால் இதன் மூலம் இரு நாட்டின் பகை தீரும் என்பது ஒரு புறம் இருக்க, பெரிய நாயகி அம்மாவின் குணம் அப்படியே அமைந்திருக்கிறது அந்த கல்யாணிக்கு. அவளின் கனிவான பேச்சும் கருணை பொங்கும் பார்வையும் என்னையே வியக்க செய்துவிட்டது என்றால் பார்த்துக்கொள்ளேன். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வாளுக்கு வேலையை போன்ற பண்பாடுமிக்க அம்பலக்காரர் வீட்டில் சம்பந்தம் வைத்துக் கொள்வது நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்காகத்தானே கடவுளாக பார்த்து இப்படி ஒரு உறவை எனக்கும் கல்யாணிக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி மனது வைக்க வேண்டும் என்று ஒரு பழமொழி இருக்கிறதே. இப்போது எதற்கு இந்த பழமொழி? அம்மாவையும் வல்லத்தரையனையும் நினைத்தால்தான் எனக்கு அச்சமாக இருக்கிறது. அவர்கள் எப்படி இதற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள் என்பதுதான் புரியவில்லை. அவர்களது பகையுணர்வை எப்படி மாற்றுவதென்றும் தெரியவில்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புவோம் அக்கா. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது வைரமுத்தா. ஆனால் என் கணவரை நினைத்தால்தான் அந்த நம்பிக்கை சற்று குறைகிறது. அம்மாவும் வல்லத்தரையனும் சற்று மறந்திருந்தாலும் என் கணவர்தான் அந்த பகைமை தீயில் நெய்யை வார்த்து அது மேலும் கொழுந்துவிட்டு எரியும்படி செய்து விடுகிறாரே. அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். எப்படிப்பட்ட பகையையும் உறவாக்கும் சக்தி உண்மையான காதலுக்கு இருக்கிறது. எனக்கும் கல்யாணிக்கும் ஏற்பட்ட உறவு கடவுளால் பிணைக்கப்பட்டது. அத்தகைய உண்மையான காதல் ஒருபோதும் தோற்காது. பாகநேரியும் பட்டமங்கலமும் மீண்டும் ஒன்று சேரும். இரண்டும் நட்பு நாடுகள் என்பதோடு சம்பந்தி நாடுகள் என்ற பெருமையையும் பெறும். போதும் வைரமுத்தா, இது போதும். உனது உறுதியான நம்பிக்கை நிச்சயம் வெற்றி பெறும்.
ஆனால் ஒரு முக்கியமான விஷயம். என்னக்கா? நாம் கோயிலுக்கு சென்று கல்யாணியை சந்திக்கும் விஷயம் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு தெரிந்து விட்டதே. என்ன, நீ கல்யாணியை சந்திக்க போவது யாருக்கும் தெரியக்கூடாதா? உன் காதல் கைகூடுவதற்கு காரணமாக இருந்தவனே நான் தானே, எனக்கு தெரியக்கூடாதா? ஏய் அறிவழகா, என்ன உளறுகிறாய்? பிறகு என்ன, உன் காதலியை சந்திக்க நீ பாகநேரி போகும்போது இந்த அறிவழகன் தேவைப்பட்டான். குதிரைகள் வாங்க செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேகநாதனின் துணையோடு பாகநேரிக்கு போக இந்த அறிவழகனின் துணை தேவைப்பட்டது. காதலியோடு கொஞ்சி பேச காக்கை விரட்ட நான் வேண்டும். கல்யாணியின் கையால் விருந்து சாப்பிட அவளுக்கு துணையாக வந்த தோழியை வெளியில் நிறுத்தி வைக்க இந்த அறிவழகன் துணை வேண்டும். உன் காதல் மண்டபம் இடிந்து விழாமல் இருக்க தூணாக நான் நிற்க வேண்டும். ஆனால் அக்காவோடு கோவிலுக்கு சென்று கல்யாணியை பார்க்கும் விஷயம் மட்டும் எனக்கு தெரியக்கூடாதா? இது என்னப்பா நியாயம்? அறிவழகா, வைரமுத்தன் செய்த காரியத்திற்கு நீதான் துணையா? ஏதோ என்னால் செய்ய முடிந்த ஒரு உதவி, அவ்வளவுதான். அப்படியானால் முதல் களவாணி நீதான் என்று சொல். ஆமாம், உங்கள் தம்பி பாகநேரிக்கு படையெடுத்து செல்கிறார் பாருங்கள், களவாடம் செய்ய துணை போக. அதையெல்லாம் அவரே பார்த்துக் கொள்வார். பாகநேரிக்கு போய் அங்கு ஒரு பெண்ணின் மனதை கொள்ளையடித்து விட்டு வந்திருக்கிறாரே, அவர் களவாணியா நான் களவாணியா? அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நான் அவரோடு இருந்தேன், அவ்வளவுதான். இதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. இதையெல்லாம் ஏன் முதலிலேயே என்னிடம் சொல்லவில்லை? சொல்லலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அன்று ஒரு நாள் கட்டையை எடுத்து என்னை அடிக்க வந்தானே, அது ஞாபகம் இருக்கிறது அல்லவா? நன்றாக இருக்கிறது. உனக்கு பதிலாக நான் அல்லவா அங்கு போய் நின்று விட்டேன். நல்ல வேலை, நான் மட்டும் அங்கு நின்றிருந்தால் என் மண்டையை இரண்டாக பிளந்திருப்பான் வைரமுத்தன். ஏன்? அவன் கல்யாணியோடு கனவில் பேசிக் கொண்டிருந்தது நான் கெடுத்து விட்டேனாம். அதனால் தான் என் மீது அவனுக்கு அவ்வளவு கோபம். இதற்கு மேல் ஏதாவது பேசினால் இப்போது அந்த சம்பவம் நடக்கும். பேசாமல் போய்விடு. ஏன் அடிக்க மாட்டாய்? நாளை அக்காவோடு போய் கல்யாணியை சந்திக்க போகிறாய். இனி இந்த அறிவழகனின் துணை உனக்கு தேவைப்படாது, அப்படித்தானே? இப்போது நீ போக போகிறாயா இல்லையா? போகிறேன். நாளை காலை சந்திப்போம். கோவிலுக்கு போகும்போது நான் கூட வருகிறேன். அறிவழகா, நீ எதற்கு எங்களோடு வருகிறாய்? வேற எதற்கு? அம்மனை தரிசிக்கத்தான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேறு ஒரு நாள் சென்று அந்த அம்மனை தரிசித்துக் கொள். ஏதோ சில நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் வைரமுத்தன் கல்யாணியை சந்திக்க போகிறான். அந்த சமயத்தில் நீ எதற்கு அங்கு வர வேண்டும்? கல்யாணி வந்தால் அவளுடைய தோழி செண்பகமும் உடன் வருவாள் அல்லவா? அவளை பார்ப்பதற்காகத்தான். அறிவழகா, இருக்கிற பிரச்சனை போதாதென்று நீ வேறு ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறாயா? ஆமாம். ஐயோ, அதெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு எதற்கு வம்பு? நான் கிளம்புகிறேன். வைரமுத்தா, நீ பேச வேண்டிய அனைத்தையும் இந்த சிலையிடமே பேசி தீர்த்து விடாதே. கல்யாணியை சந்திக்கும் பொழுது பேசுவதற்கு ஏதேனும் மீதம் வை. உன் பெயர் என்ன? ஜான்சி. நான் யார் என்று தெரியுமா? எங்க கர்னலோடு பார்த்திருக்கிறேன். நீ அவருடைய ஃப்ரெண்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்டு. உனக்கு தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஐயோ, இதுவே கொஞ்சுவது போல் இருக்கிறதே. என்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன தெரியணும்? நான் பெரிய ஜமீன்தார். நீ மட்டும் எங்கள் ஜமீனுக்கு வந்துவிட்டால்
உன்னை ராணி போல் வைத்துக் கொள்வேன். ராணி? ஓ, குயின். ஆமா 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 குயின் குயின். வந்து விடுகிறாயா? அதற்கு பின் நீ நிறைய பாடம் கற்றுக்கொள்ளலாம். வாட்? தமிழ் நன்றாக கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். Stop it! Get out! என்ன ஜம்பலிங்கம்? நான் அந்த கோபால் நாயக்கரிடம் அதிபாச்சு அவமானப்பாச்சு வந்திருக்கிறேன். நீ எங்கள் பாணிபாண்டியிடம் குறைந்து கொண்டிருக்கிறாய். ஐயோ மார்க், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கர்னல் எங்கே போயிருக்கிறார் என்று விசாரித்துக் கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். போதும், எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அது வந்து இந்த பணிப்பெண்ணே இவ்வளவு அழகாக லட்டு போல் இருக்கிறாள். உங்கள் நாட்டில் எவ்வளவோ அழகான பெண்கள் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த கர்னல் எதற்கையா சுந்தரிதான் வேண்டும் என்கிறார். அது இப்போது முக்கியமான விஷயமா? அதை பற்றி பேச இதுதான் நேரமா? இல்லை, நான் அதை சொல்லவில்லை. பேசவே உனக்கு உன் பிரச்சனை தான் முக்கியம். என் நிலையை பற்றி சிறிதாவது நினைத்தாயா? எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பற்றி சிறிதாவது சிந்தித்தாயா? நான் எப்படி கொதித்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்படியாவது இந்த அவமானத்தை நீக்க வேண்டும். அது உன்னால் முடியாது மார்க். Colonel, don't explain. Are you not ashamed? நீ யார்? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் ஒரு படைப்பிரிவுக்கு பொறுப்பேற்றிருக்கும் ஒரு லெப்டினன்ட். நீ போய் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு தோற்று போனாய் என்றால் இதைவிட பெரிய அவமானம் வேறு என்ன இருக்கிறது? இப்போது நீ அடைந்த தோல்வி தனிப்பட்ட மார்க்கின் தோல்வி இல்லை, ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு ஏற்பட்ட தோல்வி. துரை, மன்னிக்க வேண்டும். என்ன? ஒரு வார்த்தை சொல்ல அனுமதிக்க வேண்டும். சொல். மார்க் ஒருவனை காரணமாக கொண்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கே தோல்வி என்று நீங்கள் நினைப்பது பொருத்தமில்லை. அதே நேரம் மார்க்கின் திறமையையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. அந்த மல்யுத்த போட்டியில் பல பேரை ஜெயித்து பரிசு வாங்க இருந்த வீரனை ஒரே அடியில் அடித்து ஜெயித்து காட்டினார். அப்படியா? ஆமாம் துரை. அதற்கு பிறகு மார்க் இந்த அரங்கத்தில் என்ன எதிர்க்க எவராவது இருக்கிறார்களா என்று சவால் விட்ட போது எவருக்கும் எழுந்து வர துணிச்சல் வரவில்லை. ஓ, அதுவே நடந்ததா? ஆமாம் துரை. அப்போது வாளுக்கு வேலியே எழுந்து வர பார்த்தான். ஆனால் அந்த கோபால் நாயக்கர் அவனை தடுத்து என்னிடம் பயிற்சி பெற்ற மாணவனுக்கு நேர்ந்த அவமானத்தை நான் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று எழுந்து வந்தான். அவனோடும் மார்க் சிறப்பாகத்தான் மல்யுத்தம் புரிந்தார். பிறகு அதுதான் உங்களுக்கே தெரியுமே. மார்க் தோற்று விட்டான், அதுதானே? ஆமாம். பிறகு எதற்கு அதை பற்றி இவ்வளவு விளக்கம் தருகிறாய்? இப்படி ஒரு வழியை சொல்லி தேவையில்லாமல் மார்க்கை அங்கு கொண்டு போய் நிறுத்தி போட்டியிட வைத்து இப்படி ஒரு தோல்விக்கு காரணமாக இருந்தவன் யார்? நீதானே? நீ அன்று என்னிடம் என்ன சொன்னாய்? ஒரு வெள்ளையன் தமிழனை வென்று விட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே வென்று விட்டதாக பொருள் என்றாயே. இப்போது இவன் தோற்றதால் அது ஒட்டுமொத்த பிரிட்டிஷாருக்கு தோல்வி என்றுதானே பொருள்? துரை, பேசாதே. முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்த ஏதாவது சொல்லாதே. மார்க், இனி நான் உன்னை நம்பி பயனில்லை என்பது நன்றாக தெரிந்துவிட்டது. உன்னால் வெற்றியை தேடித்தர முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. அதனால் உன்னை லெப்டினன்ட் பிரிவில் இருந்து நீக்குகிறேன். Colonel, இது எனக்கு அதிகபட்ச தண்டனை. நான் இதற்கு முன் நடந்த எத்தனையோ போர்களில் உங்களுக்கு துணையாக இருந்து வெற்றி தேடி தரவில்லையா? உங்கள் உத்தரவை ஏற்றுச் சென்று அவைகளை எல்லாம் சிறப்பாக்கி தரவில்லையா? நீங்களே நேரடியாக ஈடுபட்டு மருது பாண்டியர்களை பிடிக்க எடுத்த முயற்சி தோல்வியடைந்து விட்டதே. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? சில நேரம் நாம் எதிரிகளை சாமர்த்தியமாக செயல்பட்டு பிடித்து வருகிறோம். சில நேரங்களில் அவர்கள் கெட்டிக்காரத்தனமாக செயல்பட்டு நம்மிடமிருந்து தப்பித்து விடுகிறார்கள். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது இயற்கைதானே. எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்த உங்களுக்கு இது தெரியாதா என்ன? ஓகே, நீ எப்போதும் போல் என்னுடனே இருப்பாய். நம் நட்பு தொடரும். ஆனால் உனக்கும் மேலாக உன்னையும் வழி நடத்துபவனாக ஒருவன் தேவை. எனது திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றும் வல்லமை படைத்த ஒருவன் அவசியம் வேண்டும். அதனால் தான் லண்டனுக்கு செய்தி அனுப்பி அத்தகைய ஒருவனை உடனே இங்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லிவிட்டேன். இப்போது அவன் கப்பலில் வந்து கொண்டே இருக்கிறான். வருபவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா கர்னல்? அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இனி நீ அவனோடு இணைந்துதானே செயல்பட போகிறாய். வந்து கொண்டிருப்பவன் பெயரை நீயும் நன்றாக அறிந்திருப்பாய். அவன்தான் மேஜர் கிரே. மேஜர் கிரே? மேஜர் கிரேவா? பிரிட்டிஷாரின் பல படையெடுப்புகளில் பங்கு கொண்டு வெற்றி தேடி தந்தாரே அந்த மேஜர் கிரேவா? எஸ், you're right. ஒரு நாட்டை கைப்பற்றவே முடியவில்லை என்று எல்லோருமே தவித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்று உள்ளுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டை தன்வசப்படுத்தினாரே அந்த மேஜர் கிரேவா? அவரேதான். என்ன மார்க், அவர் வருவது உனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா? இல்லை காமல், மகிழ்ச்சியாக இருக்கிறது. ராஜதந்திரம் மிக்க ஒருவரோடு இணைந்து செயல்படுவது என்னை நான் கூர்த்திட்டுக் கொள்ள ஒரு வாய்ப்பு அல்லவா? வெரி குட். ஒரு ஆங்கிலேயன் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஜம்புலிங்கம் போன்றவர்கள் நம்மை முட்டாளாக்கி விடுவார்கள். அப்படி நினைக்காதீர்கள் துரை. இப்போது எப்படிப்பட்ட காரியத்தை சாதித்து விட்டு வந்திருக்கிறேன் என்று தெரிந்தால் நீங்களே வியந்து போவீர்கள். அப்படி என்ன செய்து விட்டாய்? மார்க் கோபால நாயக்கரிடம் தோற்றதை நினைத்து நீங்கள் எவ்வளவு கொதிப்படைவீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை அடக்க ஒரே வழி கோபால நாயக்கரை தீர்த்து கட்டுவதுதான் என்று தீர்மானித்து அதற்கு ஏற்பாடும் செய்துவிட்டேன். அங்கிருப்பவர்களில் ஒருவனையே எனது கையாளாக்கிக் கொண்டு ஒரு துப்பாக்கியை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். கோபால நாயக்கரை அழிப்பதன் மூலம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கே பெரும் வெற்றி கிடைக்கப் போகிறது. ஓ, கோபால நாயக்கரை அழித்து விட்டால் அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கே வெற்றியாகி விடுமா? அதில் என்ன சந்தேகம்? மருது பாண்டியர்களுக்காக பல பாசறைகளை உருவாக்கி வீரர்களை தயார் செய்து கொண்டிருப்பவன் அந்த கோபால் நாயக்கன் தானே. அந்த கோபால் நாயக்கனை அழித்து விட்டால் மருது பாண்டியர்களின் வலது கையே ஒழிந்து விட்டது போல் அல்லவா? பிறகு இந்த வாளுக்கு வேலையை தீர்த்து கட்டிவிட்டால் மருது சகோதரர்கள் உங்களிடம் அகப்படுவது சுலபம் தானே. வெரி குட் ஜம்புலிங்கம். பிரிட்டிஷ்காரர்களுக்கு உண்மையான விசுவாசி நீதான் என்பதை நிரூபித்து விட்டாய். நீ அனுப்பிய ஆள் இப்போது எங்க இருக்கிறான்? நாயக்கரே, இப்போதுதான் தங்களை பற்றி பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு சாதனைகள் படைத்தவரை இத்தனை நாட்கள் அறியாமல் இருந்திருக்கிறோமோ என்பதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அந்த வருத்தம் எனக்கும் இருக்கிறது பாகனேரியாரே.
நீங்கள் நிகழ்த்தியிருக்கும் சாதனைகளும் சாதாரணமானவை அல்லவே? இருந்தாலும் தங்கள் சாதனையோடு அதையெல்லாம் ஒப்பிடவே முடியாது. எத்தனை அரும்பெரும் சாதனைகள் புரிந்தவர்களிடமெல்லாம் நீங்கள் நட்பு வைத்திருக்கிறீர்கள். கேரளவர்மன் தங்களுக்கு நண்பராயிருந்திருக்கிறார். தீரன் சின்னமலையாரோடு தொடர்பு கொண்டு அவருக்கு துணையாயிருந்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் விட ஆச்சரியம், வெள்ளையர்களோடு நடந்த போரில் தன் கணவர் முத்துவடுகநாதரை பறிகொடுத்து விட்ட வேலு நாச்சியார் திண்டுக்கல்லில் மறைந்து வாழ்ந்தபோது அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ததோடு அவரது படை திரட்டும் முயற்சியிலும் தாங்கள் உறுதுணையாயிருந்திருக்கிறீர்களே. உண்மைதான் பாகனேரியாரே, உண்மைதான். எத்தகைய வீராங்கனை அந்த வேலு நாச்சி அம்மையார்! தமிழ் பெண்மணியாக இருந்தாலும் 6 மொழிகளில் மிக இயல்பாக உரையாடும் திறமை அவர் பெற்றிருந்தார். ஆங்கிலத்தில் அவர் உரையாடினால் அவர் இலக்கண புலமை கண்டு வெள்ளையரே வியந்து போவார்கள். உருது மொழியில் அவர் உரையாடியதை கேட்டு ஹைதர் அலியே அசந்து போனார். என்ன, ஹைதர் அலியா? அந்த மாவீரரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆங்கிலேயனுக்கு எதிரான போராட்டத்தில் வேலுநாச்சி அம்மையார் படை உதவி கேட்டு வந்ததே ஹைதர் அலியிடம்தானே? வேலுநாச்சி அம்மையார் அது பற்றி பேச ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்த போது அம்மையார் தங்கியிருந்த திண்டுக்கல் மாளிகைக்கு ஹைதர் அலியே நேரில் வந்துவிட்டார்.